இது மகிமை நேரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த மாதம் முழுவதிலும் நம்மை கண்மணி போல் காத்து இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதலாம் நாளிலே நம்மை சுகத்தோடு நடத்தி வந்திருக்கிற தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தியானித்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகவும் ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நாம் தேவனுடைய நம்பகத்தன்மை குறித்து, தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை குறித்து இந்த வாரம் முழுவதும் தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 26வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை நாம் தியானிக்கலாம். இதை நம்முடைய வாழ்க்கையின் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்படியானால் இந்த வசனத்தின்படி அவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்கிற மனது இருக்கும் பொழுது, அவரை ஏன் நம்பி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பூரண சமாதானம் உண்டாகிறது. இன்றைக்கு நாம் அநேக விஷயங்களினாலே கவலைப்பட்டு கலங்குகிறோம். ஆரம்ப காலத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்ட புதிதாக வளருகிற விசுவாச மக்களா நான் இருப்போமானால், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையின் குழந்தைகளா இருப்போமானால், ஏதோ ஒரு நன்மையை எதிர்பார்த்து, ஏதோ ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்த்து, சின்ன பிள்ளைங்க சாக்லேட் கிடைச்சா சந்தோஷப்படுற மாதிரி ஏதோ ஒரு நன்மைக்காக சந்தோஷப்படுகிற மக்களா நம்ம இன்னும் குழந்தைகளா இராதபடிக்கு நாம் ஆவியிலே வளர்ந்தவர்களாக, ஆண்டவருக்குள்ளாக முதிர்ச்சி பெற்றவர்களாக, அவருக்குள்ள உள்ள நம்பிக்கையிலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நம்மை குறித்து விரும்புகிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானம். சில நேரங்கள்ல நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிற விதமாக சூழ்நிலைகள் அமையக்கூடும். அந்த சூழ்நிலையிலும் எப்படி அவரை உறுதியாய் நாம் பற்றி கொள்ள வேண்டும், பற்றி கொண்டால் எப்படி பற்றி கொள்ள முடியும்? அவரையே நாம் நம்பும் போது, முழுவதுமாக அவரை நம்பும் பொழுது நாம் ஒரு சமாதானத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். சில சூழ்நிலைகள் இப்போ தானியேலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். தானியேல் சிறை கைதியாக தான் பாபிலோனிய நாட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறான். ஆனால் அங்கே அவர் ஆண்டவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளையை ஆண்டவர் ஒரு விதத்துல உயர்த்தி வைக்கிறார். அப்பவும் உயர்த்தப்பட்ட நிலைமையிலும் சில பேருடைய பொறாமை அவரை எப்படியாயிலும் குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி, தானியேல் அங்கே தரியு ராஜா காலத்துல ஒரு மிகப்பெரிய பிரதானியாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆனால் சில பிரதானிகளும் தேசத்தின் அதிபதிகளும் சேர்ந்து கொண்டு பிளான் பண்ணி ராஜா கிட்ட போய் எப்படியாகிலும் தானியேலை குற்றப்படுத்த வேண்டும், அவருடைய வேலையில் அவரை குற்றப்படுத்த முடியவில்லை, ஆகவே அவருடைய தேவனுக்கு அடுத்த விஷயங்களில் அவரை குற்றப்படுத்தலாம் என்று சொல்லி பிளான் பண்ணி ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, 30 நாள் அளவும் எவனாகிலும் ராஜாவாகிய உம்மை தவிர வேற எந்த மனுஷனையோ வேற எந்த தெய்வத்தையோ வணங்குனா அவன் சிங்கக்கபில போடப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு மாறாத ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி சில நேரம் சில சட்டங்கள், சில பிரமாணங்கள் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கக்கூடும். ஆனா இந்த சூழ்நிலையில தானியேல் எப்படி நடந்து கொண்டார் என்று பாருங்கள். அவர் அந்த சூழ்நிலையிலும் அந்த பட்டத்துக்கு கையெழுத்து போடப்பட்டு ராஜாவால முத்திரையிடப்பட்டது என்று அறிந்த பிறகும் அவர் ஒன்னும் பயந்துரல, அவர் ஒன்னும் கலங்கிரல, அவருடைய சமாதானத்தை அவர் இழந்துரல. அவர் தான் முன் செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க 3 வேளை ஜெபம் செய்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து குற்றம் கண்டுபிடிக்க நினைச்சவங்க அப்படியே போய் ராஜா கிட்ட போட்டு விட்டாங்க. ராஜாவும் வேற வழி இல்லாம அவருடைய ஆணையின் நிமித்தமாக தானியேலை சிங்கக்கபில போட வேண்டிய சூழ்நிலை. ஆனா அந்த இடத்துல சிங்கக்கபிக்குள்ள போடப்பட்டாலும் தானியேலுடைய சமாதானம் பாதிக்கப்படல. அவருக்கு கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கை, தன்னை தேவன் தப்புவிப்பார், எப்படியாயிலும் தப்புவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார், சிங்கங்களின் வாயை கட்டி போடுவதற்கு தேவனால் கூடும் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் தன்னுடைய சமாதானத்தை இழந்ததாக தெரியவில்லை. அதே போல சிங்கக்களின் கபிக்குள்ள போடப்பட்டாலும்
கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை காப்பாற்றும்படிக்கு சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுகிறார். மறுநாளிலே தானியேல் சிங்க கம்பியை விட்டு வெளியே கொண்டு வரப்படுகிறார். அப்போ இந்த சம்பவம் அவனுடைய சமாதானத்தை கெடுப்பதாக அவனை குற்றப்படுத்துகிற விஷயம், அவனை குற்றப்படுத்த நினைத்த காரியம் அவனுடைய சமாதானத்தை டிஸ்டர்ப் பண்ணுவதாக இருந்தாலும் அந்த காரியத்தின் முடிவு பார்க்கும் பொழுது தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொல்லப்படுகிற அனுபவம் தான் இருந்தது. தானியேல் இன்னும் கனத்துக்குரியவனாய் மாறுகிறான். ராஜா தன்னுடைய வாயினாலே பூமி எங்கும் தானியேல் வணங்குகிற தெய்வத்திற்கு சமமான ஒரு தெய்வம் இல்லை, தானியேலின் தெய்வம், தானியேலின் கர்த்தரே தேவன், அவருடைய கர்த்தத்துவத்திற்கு முடிவிராது, அவருடைய ராஜ்யம் அசையாது என்று சொல்லி தானியேல் தேவனை புகழ்ந்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இதே போல பவுலுடைய வாழ்க்கையிலும் அவருடைய வாழ்க்கையில் அவர் நல்ல வசதியான சூழ்நிலையில நல்ல நிலைமையில வளர்ந்தவர். ஆனாலும் ஒரு நியாயப்பிரமாணத்தில் இருந்து மேசியாவாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற இந்த பிரமாணத்திற்கு மாறும் பொழுது அவருடைய சொந்த ஜனங்கள், யூத ஜனங்களும், இஸ்ரவேல் சந்ததியாரும், அவங்க பிரஜாதிகளை எல்லாருமே கூடிக்கொண்டு அவருடைய இந்த நம்பிக்கை நிமித்தமாகத்தான் அவரை குற்றப்படுத்துகிறார்கள். அவரை அகீரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். அங்கே அவன் ராஜாவுக்கு முன்பதாக தனக்கு உண்டான நம்பிக்கை குறித்து தைரியமாய் அவன் சாட்சியிட வேண்டியதா இருக்கிறது. நானும் தான் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருந்தேன், நானும் தான் இப்படியாக வளர்க்கப்பட்டேன். ஆனால் இயேசு என்றைக்கு பேரொளியில் சடுதியிலே தோன்றி என்னை சந்தித்தாரோ அதன் பிறகு அவர் நீ ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் என்னை பற்றுகிற விசுவாசத்தை சொல்லும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறாய் என்று சொல்லி இயேசுவால் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை, அந்த அழைப்பை அவர் விளக்கி கூறும்போது தான் அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு அந்த நம்பிக்கைக்கு உரியவனாய் தான் வாழ்கிறபடியினாலே இப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய சமாதானம் அங்க பாதிக்கப்படும்படியான சூழ்நிலை. நீங்களும் அதே மாதிரி தான். ஒருவேளை இதுவரைக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு வழிபாடுகளுக்குள்ள இருந்திருக்கலாம். இன்றைக்கு அதை விட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற நம்பிக்கையினாலே உங்களுடைய சமாதானம் அசைகிறது போல, சமாதானம் டிஸ்டர்ப் ஆகிறது போல இருந்தாலும் அதோட முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? பவுலுடைய வாழ்க்கையில் அவர் அநேக நிருபங்களை எழுதுகிறார். 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனோடு நேரடியாக சந்திக்கிற அந்த பரலோக அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். முடிவில் அவருடைய ஓட்டத்தை அவர் சமாதானமாக முடிக்கிற சூழ்நிலையை நாம் காண முடியும். எந்த ஒரு துன்பமும் எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களிலே அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், நாசமோசமோ, பஞ்சமோ, பட்டினியோ, பசியோ, எந்த காரியமோ, எந்த உபத்திரவமோ என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று சொல்லி தன்னுடைய சமாதானத்தை காத்து கொள்கிறதாக நாம் காண முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவேளை இன்னைக்கு வாசிக்கிற அந்த வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்கிற வசனத்திலே ஒருவேளை நம்முடைய சமாதானம் அசையும்படியாய், சமாதானத்தை இழக்கும்படியான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அவரை உறுதியாக பற்றி கொள்ளும் போது அது நிச்சயமாக ஒரு வெற்றியாக முடியும், அது ஜெயமாக முடியும், அது மேன்மையாக முடியும், அது கிறிஸ்துவுக்கும் மனிதருக்கும் முன்பதாக புகழ்ச்சியும் மேன்மையும் கீர்த்தியுமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே எந்த சூழ்நிலை குறித்து நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய சமாதானம் நம்மோடு கூட இருக்கிறது. அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில நாம் உறுதியாயிருப்போம். வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள், அந்த நம்பிக்கையிலே அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். எந்த நம்பிக்கையில நீங்கள் இருக்கிறீர்களோ, கர்த்தரை பற்றுகிற நம்பிக்கையிலே, கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையிலே இன்னும் சந்தோஷமா இருக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை குறித்தும், கர்த்தரை நம்புகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதை குறித்தும், ஏன் நம்ம கர்த்தரை நம்பணும், எப்படி நாம் கர்த்தரை நம்பணும் என்பதை குறித்தும் கர்த்தர் நம்மோடு கூட பேசின காரியங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்திற்காக நமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தின் முதல் நாளிலும் பூரண சமாதானத்தோடு எங்களை காத்துக்கொள்ளும்படியான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நீர் எங்களுக்கு
கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சின்ன சின்ன உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக இந்த சமாதானத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு அதிக மேன்மையான வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டவர்களாக, அதிக மேன்மையான கனத்துக்குரிய பாத்திரங்களாக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொண்டவர்களாக, இன்னும் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலும் உறுதியா இருக்க ஆண்டவரே, நம்பிக்கையில இன்னும் சந்தோஷமா இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்காதபடிக்கு நீர் காத்துக்கொள்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமை மக்கு எடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா பயங்களுக்கும் தீமைகளுக்கும் விலக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.